இந்த காலை வேளையில் சமூகத்தில் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நல்ல அழகான பாட்டு தேவ அபிஷேகம் எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆமென். சிறிய பிள்ளைகள் அழகா படிச்சா அக்கினி வல்லமை அபிஷேக வல்லமையை நாங்கள் பெற வேண்டும் என்றபடி இந்த பாடலை ஒழுங்காக படிச்ச அந்த கரங்களை மறுபடியும் அந்த மகளுக்காக ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளிலே வசிக்கிற ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒருவரும் கண்டிராத அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தைகள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் ஆண்டவருக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். கண்களை மூடி ஒரு விசை தேவ சமூகத்திலே ஆண்டவரே என்னோடு பேசும் என்று கேளுங்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவருடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமையுமாயிருக்கிறது. மகனே, இந்த காலை வேளையிலே கர்த்தரிடத்திலே கேளுங்கள். ஆவியானவரே, எந்த நிலைமையிலே நான் இருந்தாலும் நிலைமைகளை மாற்றுகிறவர் நீர் சுவாமி. ஆகவே உங்களுடைய வார்த்தை எனக்குள்ளே வரும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இந்த காலை வேளையிலே கொடுக்கும்படி உள்ளத்தில் இருந்து கேளுங்கள். இயேசுவே உதவி செய்யும் அப்பா. மகா கிருபையும் இருக்கும் அன்பும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய சமூகத்தில் இருக்கிற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே பரத்தில் இருந்து வருகிற தேவனுடைய வார்த்தை ஜீவனாய் இருக்கிறபடினாலே வாழ்க்கையிலே மாற்றங்களையும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசுவீராக, எங்களை சிலுவையின் பின்னாக நீர் மறைத்து நீங்க வெளிப்படுவீராக. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் சிருஷ்டிகர் ஒருவர் இந்த உலகத்தில் இருப்பாராய் இருந்தால் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருப்பார். ஆமென். சிருஷ்டிக்கப்பட்ட நீங்கள், அழைக்கப்பட்ட நீங்கள், இந்த காலங்களிலே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சிருஷ்டிப்பர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். சிருஷ்டித்தவருக்கு ஜீவன் இருக்கிறது. எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? உலகம் ஆரம்பத்தில் இருளாய் இருந்தது, அந்தகாரமாய் இருந்தது, ஒழுங்கற்றதாய் இருந்தது, வெறுமையாகவே இருந்தது. இவைகளை ஒழுங்குபடுத்தும்படிதான் சிருஷ்டிகராகிய தேவனுக்காகவே வந்தார். ஆமென். உலகத்தில் ஒரு காலம் இருளாத்தான் இருந்தது. ஆனால் இந்த இருளையும் இந்த ஒழுங்கற்றமான காரியங்களை பார்த்து ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தும்படிதான் இந்த உலகத்திலே ஆண்டவர் வந்தார். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? நான் ஒழுங்கற்றவனாகத்தான் வாழ்ந்தேன், ஒழுங்கில்லாதவனாகத்தான் நான் நடந்தேன், ஆனாலும் என்னை ஒழுங்குபடுத்தின அந்த ஆண்டவர் சிருஷ்டிகர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. துணைத்தரங்களாய் இருக்கலாம், அதிகாரங்களாய் இருக்கலாம், எல்லாமே அவரை கொண்டே சிருஷ்டிக்கப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. அவர் கொண்டே எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த வேளையிலே காலை வேளையிலே தேவரே, தேவ ஜனங்கள் இந்த காலை வேளையிலே எடுத்துக் கொள்ளுங்கள். கொலோசியர்களுக்கு எழுதின நிருபத்திலே 1வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிப்போம். கற்ற வார்த்தைகளுக்கு கூடாக நம்மோடு இடைப்படுவாராக. சந்தோஷத்திற்குரிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி. கொலோசியர் 1:16. ஏனென்றால் அவருக்கு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமான காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைகணங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது? அவருக்கே எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவரை கொண்டு இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட அந்த நல்ல ஆண்டவர், அப்படிப்பட்ட அந்த நல்ல தெய்வத்தை தான் நீங்கள் நானும் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். காரணம், மனிதனை உண்டாக்கிறது காரணம், மனிதனை உருவாக்கிறது காரணம் அவரோடு இருக்கும்படி, சிருஷ்டித்தவரோடு இருக்கும்படி, உங்களை சிருஷ்டித்தரோடு வாழும்படி தான் எங்களை உருவாக்கி இருக்கிறார். ஆமென். ஒருவேளை நாங்கள் அறியாத காலங்களிலே வாழ்ந்தது உண்டு, ஆனாலும் அறியப்பட்ட சிருஷ்டிகர் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறார்? அவருக்கென்றே எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதாக இருக்கிறது. தேவ பிள்ளைகள், இந்த காலையிலே உலகத்தில் எங்களுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட, எங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுத்த அந்த ஆண்டவருடைய காரியத்துக்குள்ளே இன்றைக்கு இந்த காலை வேளையிலே எங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு அவசியமாயிருக்கிறது. ஏனென்றால் அவர் பரிசுத்தர்.
அவர் பரிசுத்த, அந்த பரிசுத்த தெய்வத்தை எங்களை சிருஷ்டித்த நோக்கங்கள் எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் இருக்கிறது. எங்களை அழைத்த நோக்கங்கள் அவர் எங்களுக்குள்ளே ஒவ்வொரு விதமாகவே அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான கிரியைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றா பார்க்க முடியாது. ஆனால் சிருஷ்டித்தவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சிருஷ்டிப்பின் தேவன் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். உலக மனிதர்கள் ஒருவேளை சொல்லலாம், மனிதன் குலத்திலிருந்துதான் வந்தது, அப்படித்தான் வந்தது என்று சொல்ல. ஆனால் அப்படி அல்ல. எங்களை உண்டாக்கினவர், வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சிருஷ்டிகராயிருக்கிறார். காரணம் என்னென்று சொன்னால், அவர் ஆதியிலே இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாக உலகம் இருளாகவே இருந்தது, காருளாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாகிற்று. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை விரும்புகிறார். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் விரும்புவதற்காகத்தான் அந்த சிருஷ்டிகள் ஒருவர் உயிரோடு இருப்பாரா இருந்தால் அவர் நாங்கள் நீங்களும் ஆராதிக்கிற அந்த ஆண்டவர் ஒருவர் தான். அவர்தான் எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அவர்தான் எங்களுடைய வாழ்க்கையை அற்புதங்களை செய்ய முடியும். இரண்டாம் சிருஷ்டிக்கப்பட்ட தேவன், உண்டாக்கின கர்த்தர் உலகத்தில் இருளாய் இருந்த காரியத்தை எடுக்க வேண்டும், இருள் நீங்கப்பட வேண்டும், வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்ன பொழுது வெளிச்சம் உண்டாகிட்டு. பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாங்கள் அந்த வெளிச்சத்திடத்திலே வர வேண்டும் என்று கர்த்தராகி ஆண்டவர் சிருஷ்டிகர் எங்களுடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாங்கள் அதை ஒப்பு கொடுக்க முடியுமா? எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் என்று நாங்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை பழுது கொள்ளும். இன்னும் நீங்கள் அப்படி சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம் என்று நாங்கள் இன்னும் மாறவே ஆசைப்படுகிறோம். ஏனென்றால் அந்த பரிசுத்தமாக நாங்கள் வாழுவதற்காக அந்த சிருஷ்டிகர் எங்களுடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். இந்த சிருஷ்டிப்பதற்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒழுங்கினமையாயிருந்தது, வெறுமையாயிருந்தது. பிரியமானது, உலகம் வெறுமையாயிருந்தது, வெட்டாந்தரையாயிருந்தது, ஒன்றுக்கு பிரயோஜனமல்லதாயிருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட பிரயோஜனமற்ற எங்களையும் பிரயோஜனமாய் அற்ற எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் சிருஷ்டிகளை கண்டார். ஆமென். உருவாக்கினவர் எங்களை கண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உருவாக்கினவர் என்னை கண்டார். உருவாக்கினவர் என்னை பார்த்தார். இந்த வெறுமையாய் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் வெறுமை, என் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கவில்லை, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கவில்லை, என் வாழ்க்கை வெறுமையாய் இருக்குது என்று உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை ஒரு கூட்ட ஜனம், அவருக்கு பிரியமான பிள்ளைகளை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதான் சிருஷ்டிப்பு. சிருஷ்டிப்பினுடைய வல்லமை எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அந்த தெரிந்து கொண்டதற்கு எங்களை விட்டுக் கொடுப்பதற்கு அவசியம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதனுடைய முதலாவது காரியத்தை நாங்கள் பார்ப்போம் என்றால் எங்களுடைய இருதயம். எங்களுடைய இருதயங்களை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். எங்களுடைய உள்ளாந்திரியங்களை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற அந்த ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்ய வேண்டுமாயிருந்தால், எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நீங்கள் காண வேண்டுமாயிருந்தால், என் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டுமாயிருந்தால், உண்மையாகவே இன்றைக்கு நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த சிருஷ்டிகளை நீங்கள் உண்மையாக விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஏனென்றால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர், உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், இருதயங்களில் இருக்கிற காரியங்களை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், மனுஷன் வெளித்தோட்டத்தை பார்க்கிறான். ஆனால் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த ஆண்டவர் வெளியே அல்ல, உள்ளாந்திரியங்களை பார்க்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? மனுஷன் பார்க்கிற விதமாய் அவன் பார்ப்பதே இல்லை. மனுஷன் ஏதோ எல்லாம் பேசுவான், ஏதோ எல்லாம் கதைப்பார்கள், ஏதோ எல்லாம் சொல்லுவார்கள். மனுஷ காரியம் அப்படித்தான். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற இந்த இருதயம் அவருக்கு விருப்பம். தாவீதை பார்த்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன். இன்றைக்கு தேவ பிள்ளைகளை இந்த காலைகளிலே அப்படிப்பட்ட அந்த இருதயம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அப்படிப்பட்ட உள்ளம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ராஜாவா இருந்த அதிகாரத்திலேயே இருந்த தாவீது தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார். ஒரு ஜெபம், என்னை முற்றிலும் கழுவும், என் இருதயங்களை கழுவும். நீங்க வாசித்து பாருங்க, சங்கீதம் 10 50 சங்கீதம் 10 வசனத்தை வாசிச்சு பாருங்க. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும்.
ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, எதற்காகவே கதறுகிறார். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிக்கும். யார் சிருஷ்டிக்க முடியும்? வாழ்க்கையிலே மாற்றங்களை, என்னுடைய வாழ்க்கை உள்ளாந்திரியங்களை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுத்த இருதயம் என்னுடைய வாழ்க்கையில வேணுமாயிருந்தால், என்னுடைய பாவங்கள் எங்களுடைய விட்டு வெளியே போக வேணுமாயிருந்தால், என்னுடைய தவறுகள், என்னுடைய குற்றங்கள், அந்த செய்கிற காரியங்கள், அவருக்கு பிரியமில்லாத எந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருந்து வெளியே போக வேணுமாயிருந்தால், இன்றைக்கு சுத்த இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார். அந்த ராஜாவாய் இருந்தால், ஆண்டவராலே அழைக்கப்பட்டவனாய் இருந்தால், ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தால், அபிஷேகம் பெற்றவனாய் இருந்தால், ஆனாலும் தன்னுடைய காரியங்களிலே பிழைகள் வந்த பொழுது இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் என்னுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்க முடியாது, என் வாழ்க்கையிலே ஒரு பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாது என்று அவன் நம்பி தேவனுடைய பாதத்திலே விழுந்து சொல்லுகிறான். சுத்த இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை எனக்குள்ளே புதுப்பியும் என்று கேட்கிறான். பிரியமான தேவச்சனமே, இந்த காலைகளிலே எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், எங்களுடைய உள்ளாம் திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவருக்கு இந்த காலைகளிலே உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா இருந்தால், அவர் பரிசுத்தர் என்று படித்த பாடலின்படி உண்மையாகவே அவர்களுடைய மத்தியிலே கடந்து வர வல்லவராயிருக்கிறார். அந்த சிருஷ்டிக்கின்ற தேவன், உண்டாக்கிற தேவன், உலகம் இருளாத்தான் இருந்தது மகனே, உலகம் வெறுமையாத்தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் ஒழுங்கற்று இருந்த வாழ்க்கையை ஒழுங்குள்ளதாக மாற்றுகிறவர்கள் ஜீவனுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒழுங்கற்றுதான் இருந்தது உலகம், ஒழுங்கில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்ததை இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த இடத்திலே கூட்டிக் கொண்டு வந்தது சொன்னார். அவர் ஒழுங்குள்ளவராய் மாற்றுகிற தெய்வம். ஆமென். எதை செய்தாலும் ஒழுங்குள்ளதாய் செய்கிற தெய்வம். எதை செய்தாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் ஒழுங்கை எங்களுடைய வாழ்க்கையிலே காண்பித்துக் கொடுக்கிறது. எங்களுடைய முடிவுகளினாலேயோ எங்களுடைய காரியங்களினாலேயோ எதையும் நாங்கள் சாதிக்க முடியாது. பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய உள்ளாம் திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற அந்த ஆண்டவர் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஒழுங்குள்ளதாக மாற்ற விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் அந்த ஒழுங்குக்குள்ள உங்களை ஒப்புக் கொடுக்க நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? இன்றைக்கு இந்த வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இந்த நாட்கள் எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் வாழுகிறோம்? மனுஷ ஞானங்களோ மனுஷ புத்திகள் அல்ல, ஆண்டவர் உள்ளாந்திரியங்களை பார்க்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் மறைவிலே செய்யப்படுகிற காரியம், ரகசியமாய் செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாமே உள்ளத்தில் இருந்து செய்கிறோம். ஆனால் வெளித்தோட்டத்தை பார்க்கிறோம். உள்ளத்தை பார்க்கிற தெய்வத்துக்கு நாங்கள் பரிசுத்தமாகத்தான் வாழ வேண்டும். ஆமென். ஆகவே தாவீது அப்படி தன்னை அர்ப்பணித்து சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் என்று அவன் கதறி ஆண்டவரிடத்திலே அழுது கேட்கிறான். நீங்கள் நம்பத்தராத சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி அவர் தன் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்துக்கு அற்புதத்தை செய்தார். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த காரியத்தை வாயினாலே அமைக்கை செய்த பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். ஆமென். ஆகவேதான் எந்த துரத்தனமாய் இருக்கலாம், எந்த அதிகாரமாய் இருக்கலாம், எந்த பிரபஞ்சமாய் இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியமாய் இருந்தாலும் ஆண்டவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைக்கவர் வல்லவராக இருக்கிறார். காரணம் அவர் சிருஷ்டிகராய் இருக்கிறார். ஆமென். அவர் சிருஷ்டிகராய் இருக்கிறார். அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அவர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு மந்திரமாய் இருக்கலாம், சூனியமாய் இருக்கலாம், செய்கிறை கட்டுகளாய் இருக்கலாம். இன்றைக்கு எங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிற ஒரே ஒரு ஆண்டவராய் இருந்தால் அவர் இயேசு மட்டும்தான். காரணம் அவர் சிருஷ்டிகராய் இருக்கிறார். அவர் சிருஷ்டிகராய் இருக்கிறார். அவர் சிருஷ்டித்தவர். சகலத்தை அவர் செய்ய அவருக்கு வல்லமை இருக்குது. ஆகவே இன்றைக்கு உங்களுடைய இருதயங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த வல்லமை எங்களுக்குள்ளே கிரியை செய்ய, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே சிருஷ்டிகர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். உலகம் போகிற காரியங்களுக்கும் உலகம் போகிற காரியத்துக்குள்ளே என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் விட்டுக் கொடுக்காதபடி, உலகத்தை பார்க்கும் பொழுது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையை அருவருப்பாகத்தான் இருக்கிறது. இந்த அருவருப்பை கொண்டு வருவது பிசாசு. வெறுமையா இருந்தது பிசாசு, இருளா இருந்தது பிசாசு. ஆண்டவர் ஒரே வார்த்தையினாலே சொன்னால் எல்லாமே உருவாக்கப்பட்டது, எல்லாமே ஒழுங்குள்ளதாகவே காணப்பட்டது. ஆண்டவர் ஒழுங்கின் கிரகமாகவே நம்மை படைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா ஒழுங்கின் கிரகமாகவே படைத்திருக்கிறார். காரணம் நீங்கள் நானும் அவரோடு இருக்கும்படி.
ஹல்லேலூயா. நீங்கள் நாளும் அவரோடு வாழும்படிதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னை படைத்திருக்கிறார். படைப்பின் நோக்கங்கள் அதுதான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், என் பிள்ளை என்னோடு இருக்க வேண்டும், என் மகன் என்னோடு இருக்க வேண்டும், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் என்னோடு இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். உலகத்தை குறித்து ஆண்டவர் பேசவில்லை. சபைக்குள்ள இருக்கிறவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறீர்கள், அழைக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறீர்கள். ஆகவேதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு சிருஷ்டித்த காரணம், என் பிள்ளை என்னோடு இருக்க வேண்டும் என்று. இன்றைக்கு எத்தனை விசுவாசிகள் நான் அவரோடு இன்னும் இருக்க வேண்டும், நான் இன்னும் அவரை கிட்டி சேர வேண்டும், நான் அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று எத்தனை பேர் உள்ளத்திலிருந்து சொல்ல முடியும்? ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தையும் அப்படிப்பட்ட ஒரு ஆசையும் எங்களுடைய வாழ்க்கையை வைத்தபடினால்தான் இன்றைக்கு நாங்கள் அவருடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு உலகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு உலக காரியங்களுக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும். பிரியமான தேவஜனங்கள், அழைத்ததில் ஒரு நோக்கம் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்கள், அழைத்ததில் ஒரு நோக்கம் இருக்கிறது. துணிந்து சொல்லுங்கள், பயப்படாதீர்கள். அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அழைத்ததிலே நோக்கம் இருக்கிறது. அழைப்பு எப்படிப்பட்டதா இருக்கலாம்? ஒவ்வொருவர்களுக்கு ஒவ்வொரு விதமான அழைப்புகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த அழைப்பிலே சிருஷ்டிகளுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறார். ஆமென். உருவாக்கினவர்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறார். அந்த வெளிப்படுதலுக்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்கும் பொழுது எங்களை தாழ்த்தி, அன்றைக்கு ராஜாவாயிருந்த தாவீது தன்னை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஜெபத்துக்கு அற்புதத்தை செய்தார். ஆமென். இந்த காலையுடைய தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்படி பெருமையா இருக்கலாம்? என்னுடைய வாழ்க்கையில இன்னும் பெருமைகள் ஒழுங்காய் வரவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள்கள் இன்னும் வெளியிலே போகவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், கவலைகள், எப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்குது என்று ஒரு வாழ்க்கையில இன்றைக்கு நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்களா இருந்தால், இன்றைக்கு நீங்கள் அந்த சிருஷ்டிகரை உடைய உள்ளத்திலே நீங்கள் அழைத்து உடைய இருதயத்திலே நீங்கள் உண்மையாக ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிருஷ்டிப்பர் எங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக கரங்களை தட்டுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் எங்களை சிருஷ்டிப்பதினால் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவருடைய வேலை, அவருடைய நாமம் இன்றைக்கும் அவரோடு இருக்கும்படிதான் எங்களை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் அவரோடு வாழும்படிதான் என்ற கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு கொஞ்ச நேரம் சிந்தித்து பாருங்கள். நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் வேதங்களை வாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் ஆலயங்களுக்கு போகிறேன். சிருஷ்டிகர் இன்றைக்கு என் வாழ்க்கையில இருக்கிறா? என் இருதயங்கள் எப்படிப்பட்டது? மகா கேடு உள்ளதா இருக்கிறதா? திருக்கேடு உள்ளதா இருக்கிறதா? நீங்க அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. சங்கீதத்தில், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து ஹல்லேலூயா. என்னை தாங்கும். ஆமென். ரட்சணியத்தின் சந்தோஷம், இழந்து போன சந்தோஷம், இழந்து போன காரியத்தை மறுபடியும் தாவீது ஆண்டவரிடத்திலே வந்து கேட்கிறார். ஆண்டவரே, மறுபடியும் அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். நாங்கள் கேட்கிறோமா ஆண்டவரிடத்திலே? ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவரிடத்திலே கேட்கிறோமாய்? ஆண்டவரே, நான் இதை இழந்தேன். எதை இழந்தேன்? பணத்தை இழந்தேன். எதை இழந்தேன்? வீட்டை இழந்தேன். உலகத்தை தான் கேட்கிறோம். உலக காரியங்களை குறித்து தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஐயோ, எனக்கு வேலை இல்லையே, எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு துன்பமா இருக்குது, எனக்கு பிரச்சனையா இருக்கு. பிரச்சனை, துன்பம் இந்த உலகத்தில் இருக்கும் மட்டும் ஒரு மனதினை விட்டு போகாது. ஏதோ ஒரு காரியமுடைய குறைகளாத்தான் இருக்கும். எந்த காரியம் நான் 100க்கு 100 இந்த உலகத்திலே சரியை வாழ்வனாயிருந்தா அது ஆண்டவர் மேலே எடுத்துக்கொண்டு போயிடுவார். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனையில் மத்தியில் சிருஷ்டித்தவர் உங்களோடு கூட இருந்தால் அந்த ரட்சணியத்தின் சந்தோஷம், உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமைகளை பாருங்கள். ஆதியிலே நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள் எங்கே? வேதங்களை வாசித்த வாசிப்புகள் எங்கே? ஆவியோடு உண்மையோடு ஆண்டவருக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த காரியம் இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதா என்று ஆவிக்குரிய நிலைமையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இதிலே சிருஷ்டித்தவரோடு கூட இருப்பீர்களா இருந்தால் இந்த உலகத்தை உண்டாக்கினவருடைய ஆசீர்வாதம் எங்களை தேடி வரும். ஆமென். உலகத்தை உருவாக்கினவருடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்காக உங்களுக்காக தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே என்னுடைய ஆவிக்குரிய நிலைமைகளில் மறுபடியும் என்னுடைய ரட்சணியத்தின் சந்தோஷம், இழந்து போன ஆவிக்குரிய சந்தோஷம், இழந்து போன ஆவிக்குரிய காரியத்தை மறுபடியும் எனக்குள்ளே புதுப்பியும் என்று இந்த காலையில் நீங்கள் கேட்பீர்களா இருந்தால்
நிச்சயமாகவே சிருஷ்டித்தவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த கொலோசிய வசனத்தை வாசியுங்கள். ஏனென்றால் அவருக்குள்ளே சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, பரலோகத்திலே உள்ளவைகளும் பூலோகத்திலே உள்ளவைகளும் எல்லாமே அவருக்கென்றும் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். யாரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது? இன்றைக்கு சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை கொண்டு. இன்றைக்கு அவருக்கென்று பிதா சிருஷ்டிக்கப்பட்டபடினாலே, இந்த பூமியில இயேசு வந்தபடினாலே, அந்த சிருஷ்டிகள் எங்களோடு இருக்கிறபடினாலே அவரை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் எங்களை கொண்டு ரட்சித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இல்லை என்று சொன்னால் இந்த சிருஷ்டிகளை நாங்கள் பார்க்க முடியாது, இந்த சிருஷ்டிகளை காண முடியாது. இந்த உலகத்திலே பாருங்க, வெளிச்சத்தை கொடுத்த தெய்வம் அந்தகாரமாய் இருந்த காரியம் வெட்டாந்தரியாய் இருந்த இடங்களை எல்லாம் செழிப்பாக மாற்றியது காரணம் என்ன? நான் இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்தினார். ஆமென். இன்றைக்கும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் பிரியமான தேவச்சனமே ஆண்டவருடைய வாழ்க்கையை எதிர்பார்க்க அவர் வல்லவர். அதிகாரங்களும் சகலம் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய வல்லமை அப்படித்தான் இருக்கிறது. இன்றைக்கு உங்களை சிருஷ்டிக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை உருவாக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நடத்தும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய உள்ளாந்திரியங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, உங்களை தாழ்த்தி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நாங்கள் தடைகளுக்காக பிரச்சனைகளுக்காக நாங்கள் போராடாதபடி நாங்கள் ஆண்டவரோடு இருந்து அவருடைய சித்தத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமா இருந்தால், இன்றைக்கு ஒரு மனிதனை உருவாக்கின காரணம் அவரோடு மனுஷன் இருக்கும்படி. ஆனால் அவரோடு மனுஷன் 100க்கு 100 இல்லாதபடி உலக காரியங்களுக்காக ஓடுகிறார்கள். இந்த உலகத்துக்காகவே பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரோடு இருக்கிறது அதான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். பிரியமான தேவச்சனே, அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு சிலராக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த நிலைமையில் எந்த கூட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம்? நாங்கள் ஆலயங்களுக்குத்தான் வருகிறோம், சபைக்குத்தான் வருகிறோம், ஆராதனையை கேட்கிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம், அவருடைய சமூகத்துக்கு நாங்கள் ஓயாமல் ஒவ்வொரு நாளும் தவறாமல் வருகிறோம். ஆனால் எந்த இடத்திலே நாங்கள் இருக்கிறோம்? சற்று நம்மை ஆராய்ந்து பாருங்கள். இருதயங்களை உள்ளாந்திரியங்களையும் சகலத்தையும் அவர் அறிகிறவராக இருக்கிறபடினாலே என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சிருஷ்டிகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் எல்லாமே பொறுமையாத்தான் இருக்கும். அவர் இருந்தபடியாத்தான் இன்றைக்கு வெளிச்சத்தை காண்கின்றோம். ஒரே வார்த்தையினாலே அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, எப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், எப்படிப்பட்ட போராட்டங்களுக்குள்ளே வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவராலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு உங்களை உருவாக்கிய ஆண்டவர் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அற்புதங்களை வாழ்க்கையை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய வல்லமைகள் குறைந்து போனதில்லை என்று படித்தோம். அவருடைய உயிர்த்தெழுதல் மறைந்து போனதில்லை என்று படித்தோம். பாடல்களை நல்ல சந்தோஷமாகவே நாங்கள் படித்தபடி வாழ்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுப்போமா இருந்தால் எல்லா தடைகளையும் சிருஷ்டிகள் நீக்குவதற்கு ஒரு வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சிருஷ்டிகளின் தேவன் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள ஆண்டவர். நீங்கள் உள்ளாந்திரியங்களை பாருங்கள். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற புறங்கூறுகள், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சகங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகள், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குற்றங்களை, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற இருதயங்களை நாங்கள் நிரப்பி நாங்கள் இப்படியே இருப்போமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை காண முடியாது, சிருஷ்டிகளை நாங்கள் பார்க்க முடியாது. தாவீது அப்படிப்பட்ட ஒரு மகா பாவம் செய்தபடினாலே தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி ஜெபித்த பொழுது ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஆமென். இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. எனக்கு பணம் இருக்கலாம், எனக்கு வீடு இருக்கலாம், எனக்கு சொத்து இருக்கலாம், நான் பெரியவனா இருக்கலாம், நான் இப்படிப்பட்ட ஆஸ்தியா இருக்கலாம், நான் எல்லாவற்றையும் உயர்ந்தவனாக இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவரிடத்திலே உங்களை தாழ்த்தி வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான் அந்த சிருஷ்டிகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொடுக்க அவர்களாலே மாத்திரம்தான் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. உயர்வெல்லாம் இந்த உலகத்திலே தான் மகனே,
தேவைகள் எல்லாம் இந்த உலகத்திலே தான். எங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் இந்த உலகத்தில் தான். எதையும் நாங்கள் கொண்டு போவதற்காக அழைக்கப்பட்டு இல்லை. நாங்கள் அழைக்கப்பட்டது எங்களுடைய சிருஷ்டிகளோடு நாங்கள் வாழும்படி, எங்கள் சிருஷ்டிகளோடு நாங்கள் இருக்கும்படி, எங்களை உருவாக்கினோடு நாங்கள் வாழும்படிதான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, நீங்கள் அந்த அழைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அழைப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நான் சபைக்கு வந்து போகிறதை விட என்னை அழைத்தவருடைய அழைப்பை நான் புரிந்து நான் வாழுவதுதான் என்னுடைய வாழ்க்கையின் மேன்மையாயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதை நீங்கள் புரிய வேண்டும், அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குள்ளாக அந்த சிருஷ்டிகர் என்னுடைய வாழ்க்கையில் இருப்பாராயிருந்தால் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, நல்லவராயிருக்கிறார். அப்படியாகத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த வசனத்தை நீங்க வாசிங்கள், 16வது வசனத்தை. ஏனென்றால் அவருக்கு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கென்றும் அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே தாவீதை போல என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போமா இருந்தால் தாத்தி சிருஷ்டிப்பை என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வல்லவராயிருக்கிறார். எசேக்கியேல் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் ஒரு இடத்தில் அதிகாரமாக சொல்லுகிறார்கள். 36-26 வசனத்தை வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் 36-26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்துக் போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. கல்லான இருதயம். சபையில வருகிறவர்கள் கல்லா இருக்கக்கூடாது. கல்லா இருந்தா ஒன்றுமில்லை. ஆண்டவர் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை மனுஷனுக்கு கொடுக்கிறார். கல்லா இருக்கிற இருதயத்துக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். சதையான இருதயம் யாருக்கு கொடுக்க முடியும்? சிருஷ்டித்தவருக்கு மாத்திரம்தான் இதை செய்ய வல்லமை உண்டு. ஆமென். ஆகவே நாங்கள் கல்லா இருக்காதபடி ஆண்டவர் சதையான இருதயத்தை என்னுடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். சதையான இருதயம் என்னுடைய உள்ளத்தில் இருக்குமா இருந்தால் எல்லாவற்றையும் நாங்கள் கீழ்ப்படிந்த ஆண்டவருக்காகவே வாழ முடியும். கல்லா இருக்க வைராக்கியமா இருந்தால், நான் தான் இருந்தால் என்னால் தான் எல்லாம் செய்ய முடியும் என்று என்னுடைய கல்லான இருதயத்தோடு நான் வாழுவேனா இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதான் நான் சொன்ன எல்லாம் கிடைத்தாலும் தாவீது தன்னை தாழ்த்தினான். தாழ்த்த வேண்டிய கடமை இல்லை, அவசியம் இல்லை. அவனுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டது. ஆனாலும் சதைகளை வாழ்க்கையிலே சதையான இருதயத்தை கொடுப்பவர் அவன் அறிந்தபடினால் அந்த சிருஷ்டிகளை நோக்கி ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே என்னை புதுப்பியும், என்னை புதுப்பியும் என்று ஜெபித்த பொழுது கர்த்தர் அப்படி அற்புதங்களை செய்தார். இந்த காலை வேளையை தேவச்சனமே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சதையான இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை ஆசைப்படுகிறீர்கள்? என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும், என்னுடைய பேச்சு மாற வேண்டும், என்னுடைய பார்வைகள் மாற வேண்டும், என்னுடைய காரியங்கள் எல்லாம் மாற வேண்டும். எனக்குள்ளே வருகிற ஒவ்வொன்றும் 10 விருத்திக்கு ஏதுவான காரியங்கள் வெளிப்பட வேண்டும் என்று அந்த சிருஷ்டிகளுடைய வாழ்க்கையில் ஒரு சதையான இருதயத்தை விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த சதையான இருதயத்தை கர்த்தர் எனக்கு தாரும். நீங்கள் கேட்கும் பொழுது இந்த காலைகளிலே கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவேதான் என்னை கழுவும் என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டாம். எங்களுக்குள்ள ஒரு சுத்த இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிறார். இந்த சுத்த இருதயம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் நெருங்க முடியாது. நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு சத்தமாகத்தான் இருக்கும்படிய ஆண்டவருடைய சமூகத்துக்கு தடையாத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார். அன்றைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ஜெபித்தபடினாலே ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்தார். ஆமென். அன்றைக்கு தாவீது ஜெபித்தபடினால் ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை, அந்த சுத்த இருதயத்தை தாரும் என்று ஜெபித்த பொழுது ஆண்டவர் அப்படி அவருடைய ஜெபத்தை கேட்டார். ஆமென். இந்த வசனத்தை நீங்கள் வாசி. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகள், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கல்லான காரியங்களை ஆண்டவர் உடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு சபைகளை ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு சபையான இருதயம். கல்லை அடித்தா இது நோகாது, சதையிடத்திலே குத்தும் பொழுது நோவுகள் வலிகள் தெரியும். ஆமென். அப்படியாகத்தான் இயேசு தன்னை தாழ்த்தி அடித்தார்கள், அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார். குத்தினார்கள், ஒப்புக் கொடுத்தார். வலிக்கவில்லை என்று அவருக்கு வலிச்சது, அடி வலித்தது அவருக்கு.
அடித்து எல்லாம் வலித்தது. அவருக்கு செய்த காரியங்கள் எல்லாம் அவருடைய சரீரத்திலே வலித்ததா இருந்தது. காரணம், தன்னை தாழ்த்தினார், தன்னை ஒப்புக் கொடுத்தார். அந்த இருதயத்தை உங்களுக்காகவும் எனக்காக தான் ஆண்டவர் தன்னை ஒப்புக் கொடுத்ததினாலே இன்றைக்கு நான் இந்த சிருஷ்டிகளிடத்திலே கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு சிலுவையிலே தொங்கி மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் அந்த சிருஷ்டிகளை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும், அந்த சிருஷ்டிகளை நாங்கள் நம்ப வேண்டும். அந்த சிருஷ்டிகள் இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையை பெரிய காரியங்களை செய்வதா என்றால் எங்களுடைய இருதயம் சதையாகத்தான் வாழ வேண்டும், எங்களுடைய உள்ளங்கள் சதையாகத்தான் வாழ வேண்டும். வேண்டாம், எங்களுக்கு உள்ளே தான் வாசம் பண்ண விரும்புகிறார், வெளியிலே அல்ல. வெளித்தோற்றத்தை பார்த்து ஆண்டவர் யாரையும் நியாயம் தீர்ப்பது அல்ல. அது மனுஷர் தான் அப்படி பேச முடியும், அப்படி மனுஷர் தான் உலக ஜனங்களால் அப்படி காரியங்களை செய்ய முடியும். உள்ளாந்திரியங்களை அறிகிற தெய்வம், என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கிற காரியங்களை முன்குறித்து அறிகிற தேவன் தான் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, தேவ சமூகத்திலே கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே கேட்க போகிற எழுத்து நின்று சுத்த இருதயத்தை எனக்குள்ளே தாரும், நிரவரமான ஒரு ஆவியுடைய வாழ்க்கையை ஆண்டவரை வேண்டும் என்று இந்த காலை வேளையிலே புதுப்பியும் என்று கேளுங்கள். மனசினாலே புதுப்பிக்கப்படாது. நீங்கள் உண்மையாக ஆண்டவரிடத்திலே சொல்லும் பொழுது, நீங்கள் உண்மையாகவே நீங்கள் அறிக்கையிட்டு சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு புதிய இருதயத்தை இந்த காலை வேளையிலே தர கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஒப்புக்கொடுத்து கேளுங்கள், ஆண்டவரே எனக்கு அந்த புதிய இருதயத்தை தாரும் ஆண்டவரே. ஏனென்றால் நீ சிருஷ்டித்தவர் உம்மாலே செய்ய முடியாது ஒன்றுமில்லை என்று நான் நம்புகிறேன். ஆகவே இன்றைக்கு நீர் ஒரு வார்த்தை சொன்னால் அற்புதம் செய்வீர் என்கிற நம்பிக்கை, அந்த விசுவாசம் எனக்கு இருக்கிறபடினாலே என் கல்லான இருதயங்களை எடுத்து எனக்கு சதையான இருதயங்களை எனக்கு தாரும் என்று இந்த காலையிலே கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் ஆண்டவரே நான் பாவம் செய்தால் இந்த இருதயத்தினால், இந்த உள்ளத்தினாலே என்னை மன்னியும், எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை தாரும் என்று கேளுங்கள். கர்த்தர் இந்த காலைகளில் தர வல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய வேண்டும் கேளுங்கள். ஆண்டவரே இயேசுவே அப்பா எனக்கு உதவி செய்ய வேண்டும் கேளுங்கள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, என் உள்ளால் திரிய